தொன்மையான மொழியாக தமிழ் திகழ்வதற்கு ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்ள வேண்டும். தமிழ் மொழியை கற்போர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் அன்புமணி சந்திப்பு. பாமக இளைஞரணி தலைவர் நியமன மோதல் குறித்து பேச்சுவார்த்தை. அண்ணாமலையின் கோபத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது. தமக்கும் அத்தகைய கோபம் இருப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. சாட்டையால் அடித்துக் கொண்டு தன்னைத்தானே வருத்திக் கொள்வது தேவையற்றது என்றும் கருத்து. இதே வேளையில சாட்டையால் அடிச்சுக்கிட்டா திமுக ஆட்சி அகற்றிடலாம் அப்படின்னு அண்ணாமலை பண்றாரு. அதை நீங்க பாக்குறீங்க? இல்ல அந்த செயல் நீங்க அதை ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க. ஆனால் அவருடைய கோபத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. தம்பியுடைய அணுகுமுறை அது இப்போ கேட்கும்போது எதுக்கு இப்படி இவ்வளோ தூரம் முடிவு எடுக்க வேண்டியதில்லை. இப்போ எனக்கு கூட தான் கோபம் இருக்குது. இப்போ அதில் குற்றவாளியை சாட்டையிட்டு அடிக்கும் மீது நம்ம போய் அதுக்கு அடிச்சுக்கணும். அது தேவையில்லாத கஷ்டமாக இருந்தது கேட்கும்போது. டிஎன்பிஎஸ்சியின் 2ஆம் நிலை அரசு உதவி வழக்கு நடத்துனருக்கான தேர்வு ரத்தான நிலையில் பிப்ரவரி 22ஆம் தேதி மறுதேர்வு. டிசம்பர் 14ஆம் தேதி தொழில்நுட்ப கோளாறால் பலர் தேர்வு எழுத முடியாமல் போனதை அடுத்து நடவடிக்கை. மேட்டூர் அருகே உத்தரப்பிரதேச சுற்றுலா பயணிகள் மோதலில் ஈடுபட்ட விவகாரத்தில் 3 காவலர்கள் சஸ்பெண்ட். நிலையை முறையாக கையாளவில்லை என கூறி மாவட்ட எஸ்பி நடவடிக்கை. மத்திய பிரதேசத்தில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 10 வயது சிறுவன் மீட்பு. 16 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. தென்கொரியாவில் 181 பேருடன் சென்ற பயணிகள் விமானம் தரையிறங்கிய போது வெடித்து சிதறி விபத்து. உயிரிழப்பு எண்ணிக்கை 120ஆக அதிகரிப்பு. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் கடைசி விக்கெட்டை பறிகொடுக்காமல் ஆஸ்திரேலிய அணி நிதான ஆட்டம். 4வது நாள் ஆட்ட நேர முடிவில் 333 ரன்கள் முன்னிலை. வரலாற்றில் நல்லக்கண்ணு உயர்ந்து இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. சர்வாதிகாரத்திற்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையாக பணியாற்றுவதே நல்லக்கண்ணுவுக்கு தரும் பரிசு என்று பேச்சு. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நாளை விண்ணில் பாய்கிறது PSLV C-16 ராக்கெட். முதல் முறையாக 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் சோதனையை மேற்கொள்கிறது இஸ்ரோ. கடலூர் தனியார் பல்நோக்கு மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல். மோப்பநாய் உதவியுடன் போலீசார் சோதனை. மீண்டும் பூண்டி ஏரியில் இருந்து 1000 கன அடி உபரி நீர் திறப்பு. கொசஸ்தலை ஆறு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மத்திய அரசு அறிவித்துள்ள புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாநில அரசிற்கு நிதி என கூறுவது மத்திய அரசின் சர்வாதிகார போக்கு. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் குற்றச்சாட்டு. அம்பேத்கருக்கு போராடிய திருமாவளவன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக நியாயம் கேட்டு போராட வேண்டும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. அம்பேத்கர் அவர்கள் பிறந்த இடம், அம்பேத்கர் அவர்கள் மறைந்த இடம், அம்பேத்கர் அவர்கள் டெல்லியில் மறைந்த இடம், அம்பேத்கர் அவர்கள் லண்டனில் படித்த இடம், அம்பேத்கர் அவர்கள் மகாராஷ்டிராவில் மும்பையில் இருந்த இடம், இதை எல்லா இடத்தையும் வாங்கி அதை மெமோரியல்ஸ் பஞ்சதீர்த் என்று சொல்லக்கூடிய மெமோரியல்ஸ் பண்ணது பாரதிய ஜனதா கட்சி என்பதை திருமாவளவனுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ அவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவு கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினால் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக திருமாவளவன் வைத்தார். கல்லாவி அருகே பெருமாள் நாயக்கன்பட்டி பகுதியில் தனியார் பள்ளி பேருந்து சாலையோரம் கவிழ்ந்து விபத்து. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பள்ளி மாணவர்கள். அறந்தாங்கி செக்போஸ்ட் பகுதியில் அகில இந்திய முக்குளத்தூர் பாசறை சார்பாக 2ஆம் ஆண்டு மாட்டு வண்டி குதிரை எல்லை பந்தயம் போட்டி. 100க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன.
அதிவேகமாக 200 டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா சாதனை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரே டெஸ்ட் தொடரில் 29 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.